Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi wasallim wa ba'd. Fa'audu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Walau anna ahlal qura amanu wattaqaw lafatahna alayhim barakatim minas sama'i wal ard. Sadaqallahul alim. கண்ணியமான சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாங்கள் முஸ்லிமான சகோதரிகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்றதுக்கு அவசரப்படுறோம். எங்களுடைய அந்த சந்திப்புல சலாத்துக்கு பதிலாக அவர்களும் எங்களுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்றாங்க. அன்னைக்கு அல்லாஹ்வுடைய சலாம் என்ற எல்லா விதமான பாதுகாவலும், ரஹ்மத்துல்லா என்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பரக்காத்துஹு என்ற அவனுடைய பரக்கத்துகள், இவைகளை நாங்கள் முன்வைத்து பிரார்த்தனை புரிகிறோம். திருமணம் முடிக்கக்கூடிய கணவன் மனைவிக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபி ஹைர். அல்லாஹ் உங்க ரெண்டு பேருக்கும் பரக்கத் செய்வானாக, உங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் நலவுல ஒன்று சேர்ப்பானாக என்று அவர்களுக்கு பரக்கத்துக்காக வேண்டி, ஹைருக்காக வேண்டி துவா கேட்கிறோம். தஷஹுத் அத்தஹியாத்துல பரக்கத்துக்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் என்று சொல்லி எல்லாம் துவா கேட்கிறோம். பின்பு அந்த அத்தஹியாத்துல எல்லா விதமான நலவுகளுக்காக வேண்டி பொதுவாக துவா கேட்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் என்று அதுல நாங்க சொல்றோம். இந்த பரக்கத் என்கிறது என்ன? பரக்கத் அதனுடைய அசில் கருத்து அன்னமா வ ஜியாதத்து வ கஸரத்துல் கைரில் இலாஹி ஃபில் அஷ்யாஇ, வளர்ச்சி, அதிகம், பல வஸ்துகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கைர் வந்து சேர்றது, அது நிரந்தரமாக தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த பரக்கத்துடைய விடயத்துல நிறைய அவ்வப்பொழுது துவா செஞ்சு கொள்றதும் உண்டு. பாரக்கல்லாஹு ஃபீக் என்று சொல்லி யாராவது எங்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொன்ன நேரத்துல நாங்க சொல்றது வழக்கம். இந்த பரக்கத் அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வரணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு முஸ்லிமும் அதற்கு ஃபாத்திமாக ஆகுவாரு. அதன் மூலமாக அவருடைய சஆதத்து தாரைன் என்ற இந்த உலகத்தினுடைய சந்தோஷமும் ஆஹிராவுடைய சந்தோஷம், சீதவித்தனம் எல்லாம் கிடைக்க பெறுது. இந்த பரக்கத் வெறுமனே உலக பொருட்களோட மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லை, மேலும் எங்களுடைய பிசிக்கலி செய்யக்கூடிய அமல்களோட சம்பந்தப்பட்டது அல்ல. நாங்க அப்படி வச்சு பரக்கத்தை எடை போடவும் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு பரக்கத் செஞ்சு விட்டான் என்றா அவருடைய வாழ்நாள்ல அதிகமாக்கிடுவான். அது தாஅத்துல செலவழிக்கப்படும், அல்லாஹ்வுடைய வழிபாட்டுல செலவழிக்கப்படும். அல்லாஹ்வுடைய வழிபாட்டுல செலவழிக்கப்படக்கூடிய வாழ்க்கை தான் பரக்கத் உள்ளது. அப்படி இல்லாம வாழ்றாரு, 100 வருஷம் வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வழிபாடு இல்ல, அவருக்கு சஜிதா செஞ்ச நாட்கள் இல்ல, திலாவத் செஞ்ச நாட்கள் மறந்து போயிட்டது, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்ல, வெறுமனே ஒரு துனியாதாரியாக அல்லது அவருக்கு விருப்ப பிரகாரம் சும்மா காலத்தை கழிக்கிறார். இந்த நீளமான வாழ்நாள்ல எந்த விதமான பரக்கத்தும் கிடையாது. வாழ்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்றால் அது அமலோட அதிகரிக்கணும், அதுதான் பரக்கத். அவருடைய வாழ்க்கையில செய்யப்படக்கூடிய அமல்கள் பொதுமக்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கணும். அப்படி ஏற்படும் பொழுது அவர் மரணத்துக்கு பின்னாலும் ஒரு பரக்கத் பொருந்திய மனிதனாக ஆகிடுவார். ஒரு மனிதனுடைய சிஹத்துல, ஆரோக்கியத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செஞ்சான் என்றால் அவரு தன்னுடைய ஆஃபியத்துடைய காலத்துல ரொம்ப ஆனந்தமாக சுகண்டியாக வாழ்வார். அவருடைய உடம்புல நல்ல வலிமை இருக்கும். ஒருத்தருடைய சிஹத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்றார். இந்த பரக்கத் அவருக்கு நிச்சயமாக
பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அமலே சாலிஹாத் இல்லாத நிலைமையில உடம்புல ஏற்படக்கூடிய அந்த குவத் உண்மையான குவத்தாக இருக்க மாட்டாது. அமலே சாலிஹாத் இல்லாம ஒருத்தர் நான் சிஹத்தானவர், நான் ஆரோக்கியமானவர் என்று சொன்னாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், பலர் பல ஒர்க் அவுட் பண்றாங்க, பாடி பில்டிங் செய்யறாங்க, பலவிதமான எக்ஸசைஸ் செய்யறாங்க. ஆனா இவைகளின் ஊடாக அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் அளிக்கதில்லை. காலையில அவங்களுடைய உடம்பை தூக்கி கொண்டு எலும்ப கஷ்டம். எனவே ஆரோக்கியமாக இருப்பதாக அவங்க வாதிடுறாங்க. அவங்க செஞ்ச எக்ஸசைஸ் மூலமாக மற்றும் உண்டான பல விடயங்களின் ஊடாக அவங்க உட்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான சக்தி வாய்ந்த உணவுகளின் காரணமாக அவங்க நினைக்கிறாங்க நான் ஆஃபியத்தோட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனாலும் உண்மையான ஆஃபியத் தன்னுடைய ஆரோக்கியத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அமல்களினூடாக சந்தோஷப்படுத்தணும். அல்லாஹ் ஒரு குடும்பத்துல பிள்ளைகள்ல பரக்கத் செஞ்சாண்டா அம்மஹும் அஸ்ஸலாஹ வல் பிர், அவர்களிடத்துல நல்ல இணக்கப்பாட நல்ல செயல்பாடுகளை ஏற்படுத்துவான். மேலும் அவர்கள் நலவு செய்யக்கூடியவர்களாக ஆகிடுவார்கள். பிள்ளைகள் நல்லிணக்கத்தோட வாழ்றது, சகோதரர்களுக்கு மத்தியில குடும்பத்தோட இணைந்து வாழ்றது, அவர்களுக்கு உபகாரம் செய்யறது, இதுதான் பரக்கத். இப்படியான பரக்கத்துகள்ல அல்லாஹ் நிச்சயமாக அவனுடைய அருளை ஏற்படுத்துகிறார். அத்துடனே அந்த பிள்ளைகளை ஜீனத்தன் லில் ஹயாத்தி துன்யா, துனியாவுடைய வாழ்க்கையில ஒரு அலங்காரமாகவும் ஆக்குறான். அதுவும் பரக்கத்தான். அல்லாஹ் ஒரு மனிதனுடைய பணத்துல பரக்கத் செஞ்சா அந்த பணத்தை வளர்க்க செய்வான், மேலும் அதனூடாக பிரயோஜனம் பெறவும் செய்வான். அவர் நல்ல காரியங்கள்ல நல்ல அமல்கள்ல அந்த பணத்தை செலவு செய்வார். இன்றைக்கு அதிகமானவங்க தன்னுடைய பணத்தை வச்சு கொண்டு அல்லாஹ் பண ரீதியாக செய்யுமாறு ஏவிய அமல்களை செய்ய முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பணத்துல பரக்கத் செஞ்சாண்டா அது மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கும், அவருக்கு அதிகரிச்சு கொண்டே போகும். அல்லாஹ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல அதை போட்டுடுவான். அவருக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாத வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அவனுடைய பொருள்களை அல்லாஹ் அபுவாபுல் ஹைரி வத்தா, நலவுகள் மேலும் வழிபாடு என்ற அந்த வாசல்களிலே அதனுடைய வழிகளிலே அல்லாஹ் திருப்பிடுவான். ஒரு மனிதனுடைய இல்முல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செஞ்சால், வைதா பாரக்கல்லாஹு லில் மர்இ ஃபீ இல்மிஹி, ஒரு மனிதனுடைய இல்முல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செஞ்சா காதஹு லி ஹஷ்யத்தில்லாஹி வல் அமல் பிஹி, அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹஷ்யத் என்ற இறையச்சமும் பக்கமும் அதனை கொண்டு அமல் செய்யக்கூடிய அந்த எந்த இல்மை பெற்றாரோ அந்த இல்மின் மூலமாக அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியங்களையும் வழங்குகிறான். அவருடைய மஜ்லிஸ்ல யாரெல்லாம் உட்கார்றாங்களோ யாரெல்லாம் கலந்து இருக்கிறாங்களோ அவங்க எல்லோருக்கும் அந்த இல்மு பிரயோஜனம் அளிக்கும். இப்படித்தான் பரக்கத்துடைய விஷயம். அது ரொம்ப விஷாலமானது, விரிவானது. ஒரு மனிதனையும் அது உள்ளடக்கிக் கொள்ளும், ஒரு பெரும் கூட்டத்தையும் அந்த பரக்கத் உள்ளடக்கிக் கொள்ளும், பெரும் நாடுகளை சமுதாயங்களை உள்ளடக்கிக் கொள்ளும். யாரு இந்த பரக்கத்தை இழந்து விடுகின்றார்களோ, அதனை விட்டும் மஹரூம் ஆக்கப்படுறாங்களோ, அவர் ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்வாரு. அவரிடத்துல துனியாவுடைய எல்லா விதமான அஸ்பாபுகள், அவருக்கு ராஹத் கொடுக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அதன் மூலமாக ஒரு விரிவு ஏற்பட மாட்டாது. அவர் நெருக்கடியான வாழ்க்கையில வாழ்ந்து விடுவார். எத்தனையோ மனிதர்கள் அவங்களுக்கு பரக்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான வாழ்க்கையின் உடைய காரியங்களும் அவங்களுக்கு இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. பல மக்காசிபுகள், தொழில்கள், வியாபாரங்கள், சம்பாத்தியங்கள் எல்லை இல்லாம அவங்களுக்கு அதிகரிச்சு கொண்டே போகுது. என்றாலும் கூட அவங்க யஷ்ஊரூன பில் ஃபக்ர்,
இவைகள் எல்லாம் இருந்தும் ஒரு வறுமையை உணர்கிறாங்க. அந்த வறுமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்ததின் காரணமாக ஏற்படக்கூடியது. அவங்க பரக்கத்துடைய வாசல்கள் மூடப்பட்டவங்க, அதனுடைய வழிகள் எல்லாமே அவங்களுக்கு திறக்கப்பட இல்லை என்றைத்தான் கருத்து. இப்படி எல்லா விதமான லைன்லையும் உயர்ந்து கொண்டு போனாலும் கூட உள்ளத்துல ஒரு ஃபக்ர அவர்கள் உணர்வார்கள் என்றால் நிச்சயமாக அது பரக்கத் அல்ல. நாங்க இப்படியான ஒரு நிலைமையில வாழ்வோம் என்றால் இதுக்குண்டான பரிகாரம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவலம்மா அஸ்வாபத்கும் முசீபத்துன் கது அசப்தும் மிஸ்லைஹா. நீங்க ஏதாவது ஒரு சோதனைக்கு முசீபத்துக்கு நேர்பட்டு விட்டால், உங்களுக்கு அது வந்து விட்டால், அதை விடவும் 2 மடங்கு முசீபத்துகளை நீங்க கண்டு கொள்வீங்க. குல்தும் அன்னா ஹாதா கால ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும். அத்துடனே நீங்க அந்த சோதனைகளை காணக்கூடிய நேரத்துல இந்த சோதனை எப்படி எனக்கு வந்தது சொல்லுங்க, இது நீங்களாகவே அடைந்து கொண்ட முசீபத்துகள், நீங்களாவே சம்பாதித்து கொண்டவைகள். குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்துவற்றின் மீதும் ஆற்றலுடையோன். பொருள்களை பார்த்து கொண்டே உங்களுக்கு அதனுடைய பரக்கத்துகளை பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க, லைஸத்தி சினத்து, இது சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. லைஸத் சினத்து பி அல்லா தும்திரு, உங்களுக்கு பரக்கத்துடைய மழை பெய்யாமல் இருக்கிறது சினா, அதாவது பஞ்சம் அல்ல. வலாக்கின்ன சினத்து அன் தும்திரு வ தும்திரு வலா தம்புத்துல் அர்லு ஷைஆ என்றாலும் சினா என்ற பஞ்சம் வறட்சி, உங்களுக்கு மழை பெய்யும் பெய்யும், வலா தம்புத்துல் அர்லு ஷைஆ என்றாலும் பூமி எந்த விதமான புட்பூண்டுகளையும் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவைகளை முளைப்பிக்க மாட்டாது. அப்படி என்றால் லா யுபாரிக்கலக்கும் ஃபீ, அதுல உங்களுக்கு பரக்கத் செய்யப்பட இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பரக்கத்துகள் எதுவரைக்கும் தங்கும், பரக்கத் வாழ்க்கையிலிருந்து எப்ப விலகி போகும் என்று குறிப்பிடும் பொழுது, வதரபல்லாஹு மஸலன், ஒரு கர்யா அதாவது கிராமத்தை உதாரணமாக சொல்லுகிறார். லரபல்லாஹு மஸலன் கர்யத்தன், அந்த கர்யா கிராமம், கானத் ஆமினத்தன், ஆரம்பத்தில் ரொம்பவும் பயமற்ற அச்சம் தீர்ந்த ஒரு இடமாக இருந்தது. முத்மஇன்னத்தன், மிகவும் நம்பிக்கை அதாவது அமைதியை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருந்தது. சந்தோஷம் அங்க நிலவி இருந்தது. யக்திஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மக்கான், அந்த கர்யா கிராமத்துக்கு எல்லா புறத்துல இருந்தும் விஷாலமாக ரிஸ்க் வந்து கொண்டிருந்தது. ஃபகஃபரத் பி அன்உமில்லாஹ், இந்த கிராமவாசிகள் அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத்துகளை மதிக்கல, அதற்கு அவர்கள் நன்றியுடையவர்களாக ஆகல, அதனை மறுத்துவிட்டார்கள். ஃபஅதாகஹல்லாஹு லிபாஸல் ஜூ, இதனால் அல்லாஹ் தண்டனையாக அவர்களுக்கு பசியை ஆடையாக அணிவித்தான். வல் ஹௌஃப், பயத்தை ஆடையாக அணிவித்தான். பிமா கானு யஸ்னாஊன், இவ்வளவு பரக்கத்துகள் செய்யப்பட்டும் கூட அல்லாஹ்வை மறந்து அவர்கள் செயல்படுவதின் காரணமாக. ஃபஅதபிரு யா உலில் அக்ல் வல் அல்பாப் என்று எங்களுக்கு சொல்லப்படுது. நீங்க இவைகளை வைத்து புத்திசாலிகளே படிப்பினை பெறுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பரக்கத்துக்குரிய பலவிதமான உதாரணங்களை சொல்லி இருக்கிறாங்க. எப்போ பரக்கத்துகள் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும், மோசடிகள் செய்யாத காலமெல்லாம். ஒரு ஷரிக்கா ஒன்று செய்யறாங்க, பார்ட்னர்ஷிப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஹதீஸே குதிசில, அன சாலிசு ஷரீகைனி மாலம் யகுன் அஹதுஹுமா சாஹிபஹு, நான் இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் என்ற வகையில எந்த விதமான முறைகள் இருக்கிறதோ அவைகள்ல சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள்.
அந்த 2 பேர்ல 3ஆமவனாக நான் இருக்கிறேன். மாலம் யஹுன் அஹதுஹுமா சாஹிபஹு, அதுல ஒரு பார்ட்னர் அடுத்த பார்ட்னருக்கு எந்த விதமான தீங்கும் மோசடியும் செய்யாத காலமெல்லாம் அந்த 2 பேரோட நான் 3வது ஷரீக்காக பார்ட்னராக இருக்கிறேன். ஃபைதா ஹானஹு ஹரஜ்து மின் பைனிஹிமா, அதுல 2 பேர்ல ஒருத்தர் அடுத்தவருக்கு ஹியானத் மோசடி செய்ய ஆரம்பிப்பார் என்றால் நான் அதில இருந்து விலகி விடுவேன் என்றது அல்லாஹ் சொல்லிருக்கிறான். நான் அதிலிருந்து வெளியாகிடுவேன். கருத்து என்னண்டா, அதுல பரக்கத் இருக்க மாட்டாது, பாதுகாவல் இருக்க மாட்டாது. எதுவரைக்கும் அவங்க மோசடி செய்யாமல் 2 பேருக்கும் மத்தியில ஒனஸ்டாக இருந்து செயல்படுவாங்களோ அல்லாஹ் அந்த பரக்கத்தை பாதுகாப்பான். இல்லாத பட்சத்தில் தஹபத்தில் பரக்கத்து வஹல்ல மஹல்லஹா கைத ஷைத்தான், பரக்கத் போயிட்டு அந்த இடத்துல ஷைத்தான் உடைய ஆதிக்கம், ஷைத்தானுடைய சூழ்ச்சி அங்க இறங்க ஆரம்பிச்சுவிடும். வஸ்வசாக்கள் அங்க உண்டாகும், பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடும். இப்படியான ஹியானத் என்ற மோசடியும் பரக்கத்தை வாழ்க்கையில நீக்கிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை பற்றி குர்ஆன்லயும் சொல்லியிருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய பேசி இருக்கிறாங்க. எனவே நாங்க முதல்ல விளங்கிக் கொள்ளணும் பரக்கத் என்றால் என்ன என்று சொல்லி. இந்த பரக்கத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அஸ்பாபுகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அவ்வப்பொழுது செய்யப்படக்கூடிய இபாதத்துகளின் ஊடாக, அல்லாஹ்வுடைய சிந்தனையின் ஊடாக எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளை ரஹ்மத்துகளை பெற்றுக்கொள்ள முடியும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆன்ல அதுக்குண்டான இவ்வளவு உதாரணங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவைகளை நீங்கள் சிந்திக்கிறது இல்லையா? வநஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திபியானன் லிக்குல்லி ஷைஇன், இந்த குர்ஆனை நாங்க உங்களுக்கு திபியானாக, அதாவது ஒரு பெரும் பயானாக, விரிவுரையாக இறக்கி வைத்திருக்கிறோம் எல்லா விடயத்துக்கும். வஹுதன் வ ரஹ்மத்தன், அதுல நேர்வழி இருக்குது, அருட்கொடை இருக்குது, ரஹ்மத் இருக்குது. வ புஷ்ரா லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு நன்மாராயம் இருக்குது என்று சொல்லி கூறப்பட்டிருக்குது. பரக்கத் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில தான் இருக்குது. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. மன் அஹப்ப யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ ஐ யும்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, யாருக்கு தன்னுடைய ரிஸ்கில அதிகரிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்குதோ, மேலும் அவருடைய அசர் என்ற அடிச்சுவடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர்கள் குடும்ப உறவை சேர்த்து வாழட்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பரக்கத்துக்குரிய வழி. ஆனால் இன்றைக்கு நாங்க இவைகளை இழந்து பரக்கத்தை பொருள் வெறுமனே கிடைக்கிறது மூலமாகத்தான் உண்டாகுது என்று ஒரு தவறான எண்ணம் பூண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் எவ்வளவு தான் பொருள் உண்டானாலும் கூட இப்படியான பரக்கத்துக்குரிய வழிகளை நாங்க மூடிக்கொள்வோம் என்று சொன்னா நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்களுக்கு நாங்க முகம் கொடுக்க வேண்டி வரும். அல்லாஹ் அனைத்தையும் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறான். எனவே எங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் பரக்கத்துகளை பெற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை நாங்க சீரான முறையில பின்பற்றி அடைந்து கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் இந்த உலகத்திலையும் நாள மறுமையிலும் பரக்கத் பொருந்திய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வைப்பானாக. நாங்க ஏற்கனவே பனு ஜுஃபர் கூட்டத்தை சேர்ந்த சோமா பின் அபுரக் என்பவர், அவருடைய அண்டை வீட்டுக்காரர் ஹஜ்ஜாஜ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய வீட்டுல திருடிட்டு அந்த திருட்ட மிகவும் துல்லியமான முறையில மறைத்து ஸைத் இப்னு சமீன் என்ற ஒரு யூதர் மீது சுமத்தினார். முஸ்லிமை சேர்ந்த இதர முஸ்லிம்களும் அந்த யூதரை குற்றவாளி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து முறைப்பாடு செஞ்சாங்க, திருட்டு வழக்கும் தொடுத்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை நம்பினாங்க. ஆனாலும் இது சம்பந்தமாக முடிவு சொல்றதுக்கு தாங்கி கொண்டே இருந்தாங்க, வஹியை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரம் தான் இந்த ஆயத்து அருளப்பட்டது. ஏற்கனவே அந்த ஆயத்தை நாங்க ஓதினோம். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக், உண்மையான வேதத்தை நாங்கள் உங்களுக்கு இறக்கினோம். லித்தஹ்கும பைனன் நாஸ் பிமா அராக்கல்லாஹ்,
அல்லாஹ் அந்த வேதத்தினூடாக எதனை உங்களுக்கு சொல்லித் தருகின்றானோ அதனை மக்களுக்கு மத்தியில நீங்க தீர்ப்பாக கொடுக்க வேண்டும். வலா தகுன்லில் ஹாயினீன ஹசீமா, மோசடிக்காரர்களுக்கு நீங்க வாதிடக்கூடியவராக, அவர்களுக்கு பக்க சார்பாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அந்த ஆயத்து இந்த விஷயத்துல இறங்கப்பட்டவுடனே அந்த யூதர் குற்றவாளி இல்லை என்கிறத ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கி கொண்டாங்க. சோமா பின் அப்ரக் என்பவர் தான் குற்றவாளி என்கிறதும் தெளிவாயிட்டது. இந்த விடயத்துக்கு பின்னால் அல்லாஹ் அடுத்த ஆயத்துல வஸ்தக்ஃபிருல்லாஹ், நபியை பார்த்து சொல்றான், நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. இன்னல்லாஹ் கான கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இந்த ஆயத்து இந்த சோமா உடைய விடயத்துல ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்பட்டது. ஹஜரத் ரசூலுல்லாஹ் தீர்ப்பு வழங்கவும் இல்லை. முஸ்லிம்களும் பக்க சார்பாக அந்த திருடிய மனிதனுக்கு பல விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கூறினாங்க. இதனால ஹஜரத் ரசூலுல்லாஹ் வஹியை எதிர்பார்த்து இருந்தாங்க. நபி அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்படுறதை போல இருந்தது. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லி இந்த ஆயத்தை இறக்கினான் என்று தஃப்சீர்ல சொல்லப்படுது. உண்மையிலே இது ஒரு பாவம் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருந்து பாவம் நடக்க மாட்டாது. என்றாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தயக்கத்தோட அதை நம்புறதை போல இருந்ததின் காரணமாக ஹசனாத்துல் அப்ரார் சய்யாத்துல் முகர்ரபீன் என்ற அந்த வகையில சில நல்லடியார்களுடைய நலவுகளும் அல்லாஹ் இடத்துல மிகவும் நெருக்கமான முகர்ரபீன்களிடத்துல ஒரு பாவமாக கருதப்படும் என்ற அடிப்படையில தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, பாவமே செய்யாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த இடத்துல இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுகிறார். இந்த நிலைமையை வைத்து நாங்க பார்க்கும் நேரம் எங்களுடைய தீர்ப்புகளும் எங்களுடைய பக்க சார்புகளும் தெரிந்தும் நாங்க தவறை செய்கிறோம். எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வாதாட்டத்துக்காக வேண்டி வரக்கூடிய ஒரு குற்றவாளி என்று, ஆனாலும் அவரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவருடைய சில விடயங்களுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்கிறதின் காரணமாக, அவர் சமூகத்துக்கு வேண்டப்பட்டவர் என்கிறதின் காரணமாக எல்லாம் இப்படியாக பொய் சாட்சிகள் எல்லாம் உருவாக்கி கொண்டு இன்னும் சிலர்களை சேர்த்து கொண்டு அதற்கு பேசுவதற்கு முன் வருவோம். அதாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம். இந்த விடயங்கள்ல அல்லாஹ் ரொம்ப எச்சரிக்கை செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தயக்கத்தை கூட ஒரு பாவமாக மதித்து அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்ய சொல்றான் என்றா, இப்படியான சமூக விடயங்கள்ல நாங்க எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும்ங்கிறதனையும் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. வலா துஜாதிலு அனில்லதீன யஹ்தானூன அன்ஃபுஸஹும், அல்லாஹ் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளக்கமும் கொடுக்கிறான். நபியே, தன்னுடைய ஆத்மாக்களுக்கு அவர்கள் மோசடி செய்து கொள்கிறாங்களே அவங்களை பற்றி நீங்க வாதிட வேண்டாம். அதாவது அந்த மோசடி செய்யக்கூடியவங்களுக்கு சாதகமாக நீங்க வாதாடக்கூடாது. இன்னல்லாஹ் லா யுஹிப்பு மன் கான ஹவ்வானன் அசீமா, அல்லாஹ் மோசக்காரன் பாவி இவர்களை நேசிக்கிறது இல்ல. அல்லாஹ் லா யுஹிப்பு மன் கான ஹவ்வானன், மோசக்காரர்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள், அசீமா மேலும் பாவிகளை அல்லாஹ் நேசிக்கிற இல்ல. இந்த ஆயத்தும் மேல சொன்ன ஆயத்துகளுடைய விஷயத்தை சேர்ந்தது தான். மனிதர்கள் பிறருக்கு துரோகம் சதி வஞ்சனை செய்யறதுனால பாவி ஆகிடுறாங்க. இதனால மற்றவங்களுக்கு சதி செய்யறவங்க தங்களுக்கே அவங்க அந்த முஆமராவை அந்த சதியை செய்து கொள்றாங்க. இந்த இடத்துல அந்த சோமா போன்றவர்கள் யூதருக்கு செய்த அந்த சதியை தாங்களுக்கு தாங்களே செய்து கொண்ட ஒரு சதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சித்தரித்து இந்த ஆயத்தை இறக்கியிருக்கிறார். يستخفون من الناس ولا يستخفون من الله وهو معهم إذ يبيتون ما لا يرضى من القول وكان الله بما يعملون محيطا. இதே விடயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்கொண்டும் இந்த 108வது ஆயத்திலையும்
பேசுகிறான், இந்த சொமா செய்த திருட்டு அது வெளியானதனால அவரும் அவரை சேர்ந்து சிலவங்க கூட்டம் கூடி இரவுல ஆலோசனை செஞ்சாங்க. அந்த நேரம் சொமா தன்னுடைய ஆட்களிடத்துல, நான் பொய் சத்தியம் செய்கிறேன், நான் முஸ்லிமாக இருக்கிறதுனால ஏண்ட சத்தியம் அங்கீகரிக்கப்படும், நீங்களும் ஒருவருக்கு திருட்டு அவமானம் தண்டனை வருவதை தடுக்கிறதுக்காக பொய் சத்தியம் செய்யுங்க என்று அவருடைய கூட்டத்துக்கும் அவர் அறிவித்தார். இப்படி இவங்க செஞ்ச சதிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்துட்டான். இவங்க அப்படி செஞ்சது மற்றவங்க அவங்களை கேவலமாக நினைப்பாங்க என்ற வெட்கத்தினால அவர்கள் அதனை மறைக்கிறதுக்கு முன் வந்தாங்க. அல்லாஹ் வெட்கப்படக்கூடியனாகவும் மறைக்கக்கூடியனாகவும் இல்லை என்கிறத தான் இந்த ஆயத்தில் சுட்டி காட்டுகிறான். அதாவது 108வது ஆயத் சொல்லுது, யஸ்தக்ஃபூன மினன் நாஸ். இந்த மோசடி செய்யக்கூடியவங்க மனிதர்களை பயப்படுறாங்க, மனிதர்களை அதாவது மனிதர்களுக்கு மறைக்கிறாங்க. யஸ்தக்ஃபூனக்கு ஹஃபால இருந்து வந்தது, ஹஃபிய யஹ்ஃபால இருந்து வந்தது. அதாவது இவங்க மனிதர்களுக்கு மறைக்கிறாங்க, அல்லாஹ்விடமிருந்து மறைத்து கொள்றதுக்கு இவங்க வழி பார்க்குறாங்க இல்லை. வலா யஸ்தக்ஃபூன மினல்லா, இவங்க மனிதர்களுக்கு அவங்களை விட்டும் இந்த ரகசியத்தை மறைக்கிறாங்க. வலா யஸ்தக்ஃபூன மினல்லா, அவங்க அல்லாஹ்விடத்தில் இருந்து அதனை மறைத்து கொள்றதுக்கு தேடக்கூடியவங்க இல்லை என்றால் என்ன? அல்லாஹ் அனைத்தின் மீதும் விழிப்புணர்வுள்ளாக இருக்கிறான். அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாது. அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத பேச்ச அவங்க இரவில் ரகசியமாக கூடி பேசுறாங்க. வெளி மனிதர்களுக்கு மறைக்கிறது அவர்கள் முயற்சி செய்யறாங்க. அல்லாஹ் அவர்களுடன் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எந்த செய்தியையும் மறைக்க முடியாது. அல்லாஹ் சூழ்ந்து இருக்கிறான். வஹுவ மஅஹும், அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். இத் யுபய்யிதூன மா லா யர்தா மினல் கவுல், அவங்க இரவுல ஒன்று சேர்ந்து பொருத்தம் இல்லாத சில விடயங்களை பேசிக்கொள்றாங்க. வக்கான் அல்லாஹு பிமா யஅமலூன முஹீதா, இவங்களோடு அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான் என்று இந்த விடயத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கியிருக்கிறான். இப்படி எங்களுடைய வாழ்க்கையில ஏராளமாக நடக்கிறதுண்டு. நாங்க சிலரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உண்மைய மக்கள் விளங்கினா கேவலம் ஏற்படும் என்று மறைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல எங்களுக்கு மறைக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை, எங்களுடைய பேச்சா அல்லாஹ் அறிகிறான் என்ற சிந்தனை எங்களிடத்துல இல்லை. இன்றைக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்ப வாழ்க்கைக்குள்ள கூட ஏராளமான பிளவுகள் பிரச்சனைகளுக்கு காரணமே இதை போன்ற சில விடயங்களை மறைத்து மனிதர்களுக்கு பயப்படுறது, அதுல இருந்து திருந்துறதுக்கு முயற்சி செய்யறது இல்லை. என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல தௌபா செய்து மீளுவோம் என்ற சிந்தனையும் இல்லை. இப்போ அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியாது, ஆனா மக்கள்கிட்ட இருந்து மறைக்க பார்க்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைக்கக்கூடியவைகளை வெளியிலே கொண்டு வருவான் என்கிறதனையும் இவங்க மறந்து இருக்கிறாங்க. இப்படியானவர்களுடைய மனோ நிலைமை எப்படி இருக்கும் என்கிறதனையும் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டி அவர்கள் ஈமான் இல்லாதவர்கள் என்கிறதனையும் எங்களுக்கு அறிவிக்கிறான். ஹா அன்தும் ஹா உலாய் ஜாதல்தும் அன்ஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, யாரெல்லாம் பக்க சார்பாக இருந்து தவறை மறைத்து இவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறாங்களோ, உண்மைக்கு புறம்பாக நடக்கிறாங்களோ, அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், ஹா அன்தும் ஹா உலாய், நீங்கள் தானா ஜாதல்தும் அன்ஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தினுடைய அற்ப வாழ்க்கையில மோசடி செய்யறவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு சாதகமாக வாதாடுறீங்க. நீங்க தானா இந்த உலக வாழ்க்கையில மோசடி செய்யறவங்களுக்கு சாதகமாக வாதிடக்கூடியவங்க. ஃபமன் யுஜாதிலுல்லாஹ் அன்ஹும் யௌமல் கியாமத்தி, அப்படின்டா கியாமத்து நாள்ல அல்லாஹ் அவர்களுக்காக வாதாடுபவன் யார் என்று சொல்லி
கியாமத்து நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பிடியின் பொழுது அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் இப்பதே எங்களுக்கு அதற்குரிய எச்சரிக்கை செய்கிறான். இன்றைக்கு நீங்க அநியாயத்துக்கு வாதிடுறீங்க சாதகமாக, ஃபமையுஜாதிலுல்லாஹ அல்லாஹ்வை நீங்க யாரு வாதிடுவாங்க, அன்ஹும் அந்த மோசடிக்காரர்களுக்கு ஆக வேண்டி அல்லாஹ்வை யாரு வாதிடுவாங்க, யௌமல் கியாமா கியாமத்து நாள்ல, அம்மை யக்கூன் அலைஹிம் வக்கீலா அவங்களுக்கு பொறுப்பேற்று கொள்ளக்கூடியவங்க யாரும் இருக்கிறாங்களா என்றெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கையாக இந்த விஷயத்தை மேற்கொண்டும் சொல்லிக்கொண்டே போறான். இந்த தொமாவும் அவர்களை சேர்ந்தவங்களும் வெளி தோற்றத்துல முஸ்லிம்களாக இருந்ததுனால அவங்களுக்காக சில உண்மை மூமின்கள் பரிந்து பேசினாங்க என்கிறத நாங்க ஏற்கனவே சொன்னோம். இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிக்கிறான். இதற்கு புறவும் சமா மதீனாவுல இருந்து ஒளிஞ்சி ஓடி மக்காவுக்கு வந்து முர்த்ததாகிட்டார். அதாவது இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டாரு. அவரு அதாவது ஒரு வீட்டுல சுவர்ல போயிட்டு அவர் தன்னுடைய கன்னத்தை வச்சு கொண்டு இருந்தாரு. அந்த வீட்டு சுவர் விழுந்து அவரு மௌத்தாகிவிட்டதாகவும் சொல்லப்படுது. வமையாமல் சுஅன் அவ் யல்தின் நஃப்ஸஹு யாரு கெட்ட செயல்களை செய்கிறார்களோ அல்லது தனக்குத்தானே தீங்கிரைத்துக் கொள்கிறார்களோ, சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ் பிறகு அல்லாஹ்விடத்துல தௌபாவும் செய்கிறார்களோ, யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் கண்டு கொள்வார்கள். இவ்வளவு தூரமாக இந்த தொமா உடைய விடயத்துல பேசினாலும் கூட இறுதியில அவருக்கு இப்படியான தண்டனைகள்லாம் உண்டாகிட்டு கடைசி முர்த்ததாகி மௌத்தா போயிட்டாரு. ஒரு முஸ்லிமாக இருந்தவர் இப்படி மற்றவர்களுக்கு மோசடி செய்து அதற்காக வேண்டி தனக்கு சாதகமான சாட்சிகளையும் சேர்த்து கொண்டு ஒரு பெரும் கைது உண்டு, அதாவது ஒரு சூழ்ச்சி ஒன்று செய்வதற்கு முனைந்த மனிதனுக்கு இப்படியான தண்டனை இருந்தது என்கிறதன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதோட அவனுடைய அளவில்லாத கருணையை பற்றியும் சொல்கிறான். இப்படியான கெட்ட விஷயங்களை செஞ்சுட்டு அல்லது தன்னுடைய ஆத்மாக்களுக்கு தீங்கிழைத்து கொண்டு பரோ அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபாரும் செய்தால் யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கிறான், அல்லாஹ் அவனை மன்னித்து இரக்கம் காட்டுவான். எங்களுக்கு மத்தியிலும் இந்த சௌமா போன்றவங்க மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் அல்லது அவங்களுடைய கூட்டத்தை போல அவருக்கு சாதகமா பொய் சாட்சியம் சொல்லி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவுக்குண்டான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான். எனவே அதனை உணர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல உண்மையான முறையில தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் என்கிறது இந்த சமூகத்துக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குறதோட அவர்களுக்கு மேலும் சந்தர்ப்பம் இருக்கின்றது என்கிறதனையும் சொல்லி காட்டுறான். வமை யக்ஸிப் இஸ்மன் ஃபைன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸி யார் ஒரு பாவத்தை செய்வாரோ அவர் அந்த பாவத்தினுடைய அனைத்து சம்பாத்தியங்களும் அந்த பாவத்தின் மூலமாக என்னென்ன விடயங்கள் கிடைக்க பெறுகின்றதோ அவைகள் அனைத்துமே தன்னுடைய நஃப்ஸுக்கு ஒரு தீங்கிழைப்பதாகவே தான் இருக்குது. வக்கானல்லாஹு அலீமன் ஹக்கீமா அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன் நுணுக்கமுள்ளவன் என்கிறதையும் சொல்றான். குற்றத்தை செய்யறது இந்த உலகத்துல நாள மறுமையில குற்றம் செய்வருக்கு தீங்காக இருக்கிறதுனால அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிறதும் இந்த ஆயத்தினுடைய கருத்து. வமை யக்ஸிப் ஹதீஅத்தன் அவ் இஸ்மன் சும்ம யர்மி பிஹி பரீஅன் ஃபகத் இஹ்தமல புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா மேலும் யார் ஒரு பாவத்தை செய்துவிட்டு வமை யக்ஸிப் ஹதீஅத்தன் யார் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அவ் இஸ்மன் அல்லது தவறை பாவத்தை செய்துவிட்டு சும்ம யர்மி பிஹி பரீஅன் ஒரு அப்பாவின் மேல அதனை போட்டு விடுகிறாங்க. அப்படி செஞ்சிட்டால் ஃபகத் இஹ்தமல புஹ்தானன் அவரு மாபெரும் அஃபாண்டத்தையும் வ இஸ்மன் முபீனா ஒரு பகிரங்கமான பொய்யையும் சுமந்து கொண்டவர் ஆவார் என்று இந்த குர்ஆன் ஆயத்து எங்களுக்கு சொல்லுது. இப்படி நாங்க மனிதர்களை அவருடைய மானம் ரீதியாகவும் கொலை செய்கிறோம், அத்துடனே செய்யாத பாவத்தை அவரின் மீது சுமத்தாற்றோம். இவைகள் எல்லாம் அல்லாஹ் இடத்திலிருந்து தப்ப முடியாத தண்டனைக்குரிய பாவம். அதற்குரிய சரியான தௌபாவை நாங்க செய்து கொள்ளணும். ஏன்னா எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் தான் சமூக வாழ்க்கையிலும் தான் நாங்க இப்படி யாருக்கும் ஏதேனும் தீங்குகள் செய்திருக்கின்றனமா என்கிறத சிந்தனை செய்து பார்க்கிறதோடு
நாங்க யாருக்கும் பாவத்துக்கு பக்கபலமாக இப்படி சாட்சியங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா என்கிறதனையும் சிந்திக்கணும். வலவுலா ஃபலுல்லாஹி அலைக வரஹ்மத்துஹு லஹம்மத் தாயிஃபத்தும் மின்ஹும் ஐயுலில்லோக். இப்படி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து இவங்க பொய்யையும் சொல்லி நபியாங்களையும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு முயல்றாங்க. நபியே, உங்களின் மீது அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியமும் வலவுலா ஃபலுல்லாஹி அலைக வரஹ்மத்துஹு அவனுடைய கருணையும் இல்லை என்றால் லஹம்மத் தாயிஃபத்தும் மின்ஹும் இந்த மனிதர்கள்ல ஒரு கூட்டம் ஐயுலில்லோக் உங்களை வழிகேட்டில் ஆக்குவதற்கு முயற்சி செய்வாங்க. அவங்க உங்களை வழிகேட்டில் போட்டு விடுவாங்க.